அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். வைகாசி மாத ராசி பலன் 2024. வைகாசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் இப்பொழுது பார்ப்போம். சூரியன் மேஷம் ராசியில் இருந்து ரிஷபம் ராசிக்கு போகக்கூடிய நிகழ்வு, அதாவது மேஷம் ராசியில் இருந்த சூரியன் ரிஷபம் ராசிக்கு சென்றடையும் நேரம் வைகாசி மாதம் பிறக்குதுங்க. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி ரிஷபம் அன்னைக்கு சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. அப்பொழுது வைகாசி மாதம் பிறக்குது. ஏற்கனவே குரு பயிற்சி மற்றும் சூரியனுடைய மேஷ ராசி இடப்பெயர்வு போன்ற விஷயங்களில் என்னென்ன பலன்கள் கிடைச்சோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல் இப்பொழுது வைகாசி மாத ராசி பலன்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பொதுவான ஜெனரல் ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். நம்மளுடைய நேயர்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட் கொடுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க இந்த பதிவிற்கு செல்லலாம். கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள்? இந்த வைகாசி மாதம் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ராகு 7ஆம் இடம் இருந்தாலும் நல்ல நன்மைகள் தான். மாத பிற்பகுதியில் சுக்கிரன் புதன் இதெல்லாமே நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. குரு பார்வை இருக்கு இல்லையா, அதனால் நல்ல துணிச்சல் இருக்குங்க. ஒரு பெரிய மனிதர்களின் சப்போர்ட்டு, நீண்ட நாள் கனவு நிறைவேறும், நல்லபடியாக நிறைவேறும். வீட்டில் மங்கள நிகழ்ச்சியை நடத்துறது, மங்கள காரியங்களில் கலந்துக்கிறது, திருமணம், வைபோகம், வளைகாப்பு, அந்த மாதிரி விஷயங்கள். அதாவது ஸ்டார்ட் பண்ண காரியம் தடையாகி போய் நிற்குதுன்னா அந்த காரியம் இப்பொழுது அனுகூலமாக நடந்து அனுகூலமாக முடியுங்க. உங்களை வாலாட்டிட்டு இருந்த எதிரிகள் எல்லாம் காணாமல் போயிடுவாங்க, அல்லது ஆஃபீஸில் தொலை கொடுத்து கொண்டு இருந்த அதிகாரிகள் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க. ஒன்றும் கவலை இல்லை. குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒரு உற்சாகமாக தான் இருக்கும். சூழ்நிலையே பார்த்திங்கன்னா ஒரு ரம்மியமாக இருக்கும். கணவன் மனைவியே நல்ல ஒரு புரிந்துணர்வு. மாதம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான முயற்சி எடுப்பீங்க, அதிகமான வெற்றி காரியங்களும் அனுகூலம் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை, புத்தாடை, அணிகலன்கள் வாங்குறது, நகநட்டு வாங்குறது, ஜுவல்ஸ் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குறது, அந்த கணினி மற்றும் இந்த மின்னணு சாதனங்கள் வாங்குறது, இந்த இதெல்லாம் நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான். உங்களுடைய குழந்தைகளினால உங்களால் பெருமை, குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை அப்படிங்கிறத மகிழ்ச்சியாக போயிட்டுருக்கும். பெருமை எல்லாமே இருக்குது. கணவன் மனைவியிடையே அவ்வப்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவு அப்படியெல்லாம் வந்தாலும் அதெல்லாம் சரியாயிடுங்க. நல்ல ஒரு அன்பு மேலோங்கும், நல்ல ஒரு நல்ல பலன் அப்படின்னு கணவன் மனைவிகள்லாம் நல்லா எதிர்பார்க்கலாம். குழந்தைகளின் தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்ட்டு நீங்கள் அதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பீங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாகவே இருக்குது. வாழ்க்கை துணை அவங்க உறவினர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள்டிருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தாராளமாக கிடைக்கும். இந்த காலகட்டம் ஓடோடி வந்து உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் பார்த்து செய்வாங்க. உறவினர்கள் வருகையால் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க, பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மற்றபடி வீட்டு சூழ்நிலை நல்லா இருக்கும். அலுவலகத்தில் கொஞ்சம் ஒரு பணி அதிகமாக இருக்கும். ஏன்னா ஏனாதானோ அப்படிங்கிறத மாதிரி செய்யாமல் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும். ஏன்னா உங்கள் வீட்லேயே உங்கள் ராசியில் கேது பவன் இருக்கார். இந்த அக்கௌண்ட்ஸ் சமாச்சாரங்கள் ரொம்ப விழிப்புணர்வு தேவை. பணிகளில் கவனம் வேணும். இருந்தாலும் உங்களுடைய ஊழியர்கள், சக ஊழியர்கள், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, கீழே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவுகள் உங்களுடைய ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே சிறப்பாக இருக்குது. உயர் அதிகாரிகள் மேல் அதிகாரிகளின் அனுசரணையாக நடந்துக்கணும். ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் அமைதி, அடக்கம், மென்மை இதை புரிஞ்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குங்க. அதே போல் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றங்கள் போன்றவை இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு நடைபெறுகிற வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தில்
பிஸ்னஸில் ஒரு விஷயத்தை, ஒரு பிஸ்னஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணலாம், அதிகமான முதலீடு பண்ணலாம், ஒரு விரும்பிய இடமா பண்ணுறான் அப்படிங்கிற பண்ணுறதுக்கு முன்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. அந்த ஜாதகத்தில் இருக்க சாதக பாத தன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் வியாபாரம் அனுகூலமாக பல போட்டி சவால்களை கடந்து நீங்கள் முன்னேற்ற பாதையில் கொண்டு போயிடுவீங்க. ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை. அது சேல்ஸு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் எதிர்பார்த்தபடி நல்லாவே இருக்குது. அதேமாரி சுய தொழில் பண்ணுறோம், குறு சிறு வியாபாரிகள் அப்படின்ட்டு பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. அதே போல் மாற்று பாலினத்தவரால் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியான வழியும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதே போல் இந்த மீடியா துறையில் இருக்கிறவங்க, பெரிய நிறுவனங்களில் இருந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய, அது சாதாரணமாக இருக்கிறவங்க பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும், வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்புகளை தவறாமல் நீங்கள் பயன்படுத்திக்கணும் இந்த கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். அதே போல் என்றோ எப்போதோ செய்த ஒரு நிகழ்வுகளுக்காக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்து பண முடிப்பு மற்றும் விருதுகள் கிடைப்பதற்கு வழிவகைகள் இருக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் எக்ஸாமில் நல்லா தேர்ச்சி அடைவாங்க, நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கும். அரசு வேலைகளை சேரணும் அப்படின்ட்டு படித்து பரீட்சை எழுதுறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மேல் படிப்பு படிக்க விரும்பியவர்களுக்கு நீங்கள் என்ன கோர்ஸ் வேணுமோ அது உங்களுக்கு கிடைக்கும். சில வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்புகளும் இந்த கன்னிராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் காணப்படுது. இந்த கன்னிராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிற பெண்களாகட்டும், வேலைக்கு செல்கின்ற பெண்களாகட்டும், இது மனதில் மகிழ்ச்சி தருகின்ற உற்சாகமான மாதம் இந்த வைகாசி மாதம். குடும்ப உறுப்பினர்களிடையே மற்றவங்க உங்கள் மேலே அன்பு, கரிசனை, அக்கறை இதெல்லாம் எடுத்துக்கிற அமைப்பு. இருந்தாலும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கண்ணும் கருத்துமாக கவனமாக இருங்க. ஏன்னா வேலை, குடும்பம் இதை மட்டும் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் பார்க்காம விட்டுடுறீங்க. ஸோ தொண்டையோட பிரச்சனை, காலில் வலி, கால் பிரச்சனை, வயிற்று சம்பந்தமான இந்த மாதிரி சில இஷ்யூஸ் வந்துகிற அமைப்பு இருக்கிறதுனால மறையும். இருந்தாலும் சிறிதாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் வேலைக்கு செல்லும் பெண்கள் பணியில், வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் அதிகமாக இருக்கணும், கூடுதல் கவனம். பொறுப்புகள் தேடி வரும், சிலர் பதவி உயர்வு அப்படியெல்லாம் வருது, சரிங்களா? ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுதல் பொறுப்பு, கவனம் தேவை. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும், அந்த மந்த் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சிக்க ஆவல் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் எண்ணிற்கு கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால், சரிங்களா? ஓகே, பாய்.